ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய 2 பிள்ளைகள் ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சிறு வயதில இருக்கும் பொழுது உடம்பு சரியில்லாம, சுகமில்லாம போயிட்டாங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நேர்ச்சை வைக்கிறார்கள். என்னுடைய குழந்தைகள் சீக்கிரமாக குணமாகிவிட்டால், நான் 3 நாட்கள் நோன்பு வைப்பேன்னு சொல்லி நியத்து வைக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரிபூரணமான குணத்தை கொடுக்கிறான். ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் பரிபூரணமாக குணமடைந்து விட்டார்கள். இப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நோன்பு நோக்க ஆயத்தமாகிறார்கள். நோன்பு நோற்று அன்றைய தினம் மறுபடிய நேரத்தில என்ன செய்றாங்க, நோன்பு துறப்பதற்காக தன் முன்னால் தீன்பண்டங்களை வைத்து அப்படியே காத்திருக்கிறார்கள், இஃப்தாருடைய நேரம் வரும் வரைக்கும். அந்த நேரத்தில ஒரு ஆள் வராரு. யார் வராரு? ஒரு வாசல்லே வந்து ஒரு ஆள் சொல்லுகிறாரு, "அம்மா, நான் வந்து ஒரு அனாதை. எனக்கு யாருமே இல்ல. எனக்கு வந்து சாப்பிடுவதற்கும் எதுவுமே இல்லை. ஏதாவது இருந்தா கொடுங்களேன்னு" சொன்ன பொழுது, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய நோன்பு நோக்கறதுக்காக என்னெல்லாம் வச்சாங்களோ அத்தனையுமே தூக்கி குடுத்துட்டாங்க, அந்த அனாதைக்கு. குடுத்த பிறகு அன்னைக்கு முழுக்க அவங்க இரவு நேரத்தில பட்டினியாவே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நோன்பு வைக்கிறாங்க. அடுத்த 2வது நோன்பு ஆரம்பிக்குது. 2வது நோன்பும் என்ன செய்கிறாங்க, மறுபடிய நேரத்தில இஃப்தார் நேரம் வரும் வரைக்கும் தன்னுடைய முன்னால் தின்பண்டங்களை வச்சு அப்படியே காத்திருக்கிறாங்க. ஈத்தப்பழம், தண்ணியெல்லாம் வச்சு காத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில ஒரு ஆள் வராரு. அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு மிஸ்கீன். எனக்கு எதுவுமே வசதிகள் எதுவும் இல்ல. இப்ப சாப்பிடாம கொஞ்ச நாளா இருக்கிறேன். எனக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன்னு கேட்ட பொழுது, அந்த 2வது நாளும் அவங்க நோன்பு தொறக்கறதுக்காக வச்ச அந்த அப்படியே உணவு எல்லாத்தையுமே தூக்கி குடுத்துட்டாங்க. அவங்க அன்னைக்கு நைட்டு பட்டினியாவே இருந்தாங்க. பட்டினியாவே இருந்து பிள்ளைகளுக்காக 3வது நோன்பு நோக்கிறதுக்காக வேண்டி நைட்டு நோன்பு நோக்குறாங்க. 3வது நாள் நோன்பு தொறக்கிற நேரத்தில ஒரு ஆள் வராரு. அவரு வந்து சொல்றாரு, "நான் வந்து ஒரு சிறை கைதி. சிறையிலிருந்து விடுதலை பெற்றவன். எனக்கு இன்னைக்கு வந்து விடுதலையா நான் போறேன். எனக்கு எதுவுமே இல்ல. சாப்பிடுவதற்கு வசதி எதுவும் இல்ல. எனக்கு ஏதாச்சும் இருந்தா கொடுங்களேன்னு" கேட்ட பொழுது, 3வது நாளும் தன்னுடைய நோன்பு தொறக்கிறதுக்காக என்ன வச்சாங்களோ, அதிலேருந்து ஒரு கொஞ்சம் கூட தனக்காக எடுத்துக்கொள்ளாமல் அந்த கைதிக்கே குடுத்துட்டாங்க. கைதிக்கே குடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, பசியாற வைக்கிறாங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக நோன்பு நோற்று, அன்னைக்கு நோன்பு கூட துறக்க முடியாத அளவுக்கு மற்ற மிஸ்கீன்களுக்கும் தேடி வந்தவர்களுக்கும் கொடுத்து, அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்த பெற்றுக்கொண்டாங்க. இதை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ர்ல சொல்லுகிற பொழுது, "வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா." அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய முஹப்பத்தின் காரணமாக அவர்கள் மிஸ்கீன்களுக்கும், அனாதைகளுக்கும், கைதிகளுக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொன்னது, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த சதகாவின் காரணமாகத்தான் ஒரு வசனத்தையே கொண்டு வந்து விட்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று சதகா செய்து அதிகம் நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.